பிரசாந்த் கிட்ட. பிரசாந்த், நம்ம பெஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களுக்குலாம் ஓகேவா, டைம் ஓகேவா நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னேன், இல்லைன்னா அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போடுப்பா, நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 30 வருஷத்துல நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ, என்னோட ஜேர்னியில் நீங்க எல்லாருமே இருக்கீங்க. நீங்க யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்க எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்க எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் கோவிட் டைம்ல பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாவில் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியும். ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம். ஓகே, ஸோ ஆனால் எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும். கதை கேட்டேன், சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த இது முன்னாடி எடுத்தது சின்ன ஒரு பைலட் ஒன்று அமைச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 லைட்ஸ் தான், ஒரு கிரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான். நான் சொல்றேன், டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரி கேட்காது, தியேட்டர் தான் வரலாம், தியேட்டரே இல்லைன்றாங்க, பயமா இருக்கு. பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமா இருக்குடா, நம்மளும் வந்து தியேட்டருக்கு பண்ணலாம், எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்றேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தியேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னேன். நான் செம்ம ஹாப்பி. என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போறான். அவங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சினிமாவை காப்பாத்துறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. That is the power of cinema. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தியேட்டருக்கு வர்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சின்ன படம், நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், சிரிகானாக இருக்கட்டும், கோபாலாக இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ. ஏன் அப்படின்னா, என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது என்னால். அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல அவங்க அம்மா வேற, அவன் கோவில்ல இறந்துட்டான். அவங்க அம்மா கடைசி என்கிட்ட சொன்ன வார்த்தை, என் மேல பார்த்து கொண்டுறாங்க. அவ்வளோ பெயின். சரி, ஓகே, இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் 3 years இன்னைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்னே ஒன்று தான் கேட்டுக்கிறேன். நாங்க பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க. நாங்க உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு 2 hour கொடுங்க. நாங்க நல்லது செஞ்சிருக்கோமோ, கெட்டது செஞ்சிருக்கோமோ, கரெக்டா பண்ணியிருக்கோமோ, தப்பா பண்ணியிருக்கோம், எல்லாரும் கேட்டிருக்காங்க. சின்ன படம், முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே, யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து March 15 தேட்டருக்கு. இங்க காசு இங்க யாருக்குமே முக்கியம் இல்லை. எங்களுக்கு எங்க ஒர்க் தான் முக்கியம், எங்க படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல, ஐம் சாரி. அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஓகே, எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு, எப்படி அப்படின்ட்டு. அது 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 எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு, ஒன்று பண்ண முடிஞ்சதுனால. திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு அருண் ராஜா காமராஜன் ஒரு 10 எபிசோடு பிடிச்சாரு, என்னால் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறேன், வேற ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க. ட்ரைங் மை லெவல் பெஸ்ட்.
நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும். நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்னைக்கு ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா, அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது. நாங்கள் ஒரு 15ஆம் தேதி வரோம். ஒரு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அவ்வளோதான். அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். ஸோ எல்லாரும் கேட்டிருப்பாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். சதீஷ்னா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாது அவங்க எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாரு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் கொடுப்பேன். ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவாரு. நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்க எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி நான் அவரை பார்த்துக்கிறேன். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அமிகோ மேரேஜ் இது என்னோட ஒரு 2.5 years ட்ராவல். இது என்னோட முதல் குழந்தை மாதிரி. இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோட முதல் படம்ன்றது வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லா இயக்குனருக்குமே வந்து ஒரு முதல் படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் எப்பயும். இந்த ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு தேட்ரிக்கல் 15ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என் ட்ரீமை வந்து ரியாலிட்டியில் வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு ஆஃப்டர் கோவிட் வந்து நாங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஹோசூரில் இருந்து வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் ஹோசூர் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூரோட, நம்ம தமிழ்நாடோட கடைசி border. ஸோ அங்கேருந்து வந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த பக்கம் நாங்கள் பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்து பழகினதில்லை. எங்கள் சைட்லேருந்து பெரிய இயக்குனர்களும் யாரும் வந்து வெளியே வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்ததில்லை. ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரன் வந்து எனக்கு கிடைச்சாரு. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து அப்போ நாங்கள் எங்கள் சைடு வந்து இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே எனக்கு பெருசாக சென்னையில் அப்போ எனக்கு கான்டாக்டில் யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ நாங்கள் வந்து எங்கள் ஏரியாலேயும் நாங்கள் வந்து யாராச்சும் எங்களுக்கோசரம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மொதல் ஆளாக வந்து எங்கள் கிரிக்கெட் டீமில் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், எங்கள் டீம் இருக்கும். ஸோ அதில் அஸ்வின் அவர் என்ன இருந்தார், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணார். ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படம் ஏதாச்சும் வந்து நம்ம அதை வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குமே. இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன எது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது. பட் நம்ம மகியண்ணா கிட்ட சொல்லப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பை த டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கதிரவன் ஒரு அண்ணா, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன், அப்பா, அம்மா இருந்தாங்க. ஸோ நாங்கள் இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இன்ன வரைக்கும் வந்து எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எங்கள் அண்ணாக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15ஆம் தேதி கொண்டு வர வரைக்கும் அது பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி. நான் வந்து முதல் படம் பண்ணுறேன் டைரக்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷன் வந்து அவர்கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுவாரா, அந்த லிமிட்டேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த லிமிட்டேஷன் வந்து அவர் கொடுப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. பட்
என்னைக்குமே வந்து என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா வந்து வச்சதில்ல. அது ஏன் காரணம் அப்டின்னா, அவர் என்ன டைரக்டரா மட்டும் பார்க்கல. அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஜர்னில என்னைக்குமே என்ன ஒரு பிரதரா, ஒரு தம்பியா தான் பார்த்தாரு. ஸோ இது அவரு அத என் படமா மட்டும் எங்க புரொடக்ஷன் படமா அவர் பார்க்கல. அது அவரோட ஃபேமிலில ஒரு படமா வர மாரி வந்து அவர் பார்த்தாரு. ஸோ மஹினா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. அ ஆதிரா ஸோ அவங்களுக்கும் அது டெபியூ படம். நாங்க இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயினா நாங்க பார்க்கும்போது, நம்ம கேர்ள் டூ நெக்ஸ்ட் டோர் மாரி எங்களுக்கு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்ப ஆதிராவோட ப்ரொஃபைல் வந்தப்ப, அ எனக்கு அப்படியே நம்ம கதையில நம்ம என்ன நெனைச்சோமோ அந்த மாரி ஒரு கேரக்டரான ஒரு ஃபேஸ் கனெக்ட் ஆனாங்க. ஸோ ஆதிரா தேங்க் யூ. ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸா நான் வந்து பார்க்கறது வந்து, அ பாலு அண்ணா, பாலமுரளி அண்ணா. ம். நான் வந்து அதான் அவங்க சொன்ன மாரி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து பாடுவேன், லிரிக்ஸ் பண்ணுவேன், கம்போஸ் பண்ணுவேன். இந்த மாரி விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தேன். அ அதனால வந்து இப்ப எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால நான் எனக்கு இப்ப நம்ம ஆல்பம்லாம் நம்ம வந்து ஒரு ராஜா சார் ஆல்பம் பார்க்குறோம். ஒரு 6 பாட்டு பண்ணா ஒரு 6 பாட்டும் ஹிட் ஆகும். அதே மாரி ஒரு ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டு ஒண்ணு ஒரு ஆல்பம் ஒண்ணு பார்க்குறோம். 6 பண்ணா 6 ஹிட் ஆகும். இதெல்லாம் நம்ம கேட்டு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, நான் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் வந்து பார்த்தது, நான் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தேன். அ ஏன்னா, அப்ப நான் பாலுவ அப்ரோச் பண்ணும்போது, லைக் எனக்கும் அவருக்கும் ஒரு சேம் வேவ் லென்த்தா இருந்தது. எந்த விஷயமும் அவர் சொன்ன மாரி, அ நாங்க ஒரு டியூன் பண்றது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாவே எங்களுக்கு இல்ல. ஏன்னா இப்ப இப்ப கூட வந்து காரைகள் சாங் ப்ளே ஆகும்போது அந்த சாங் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு அப்ளாஸ் குடுத்தீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா, அ இது வந்து நாங்க அந்த பாட்டு வந்து நாங்க ஒரு 1 இயர், 1 1/2 இயர் ஆச்சு அது. ஸோ அந்த பாட்ட வந்து எல்லார்கிட்டயும் எங்களால இன்னும் கொண்டு போ முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. பட் ஆனா அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நீங்க குடுத்த எனக்கு அந்த அப்ளாஸ் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு அந்த பாட்டு முடிஞ்சு நீங்க குடுத்த சப்போர்ட்ல வந்து எனக்கு அப்பயே தெரிஞ்சது. ஸோ அந்த சாங் நாங்க ஸ்டார்ட் பண்ணி எல்லா கம்போசிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாவே இருக்காது. பேசுவோம், உட்காருவோம், சீக்கிரம் முடிச்சுருவோம். அந்த மாரி தான் இருந்தது. அதே மாரி கார்த்திக் ப்ரோ. அ கார்த்திக் ப்ரோவும் அதே மாரி தான். பாலா அண்ணா சொன்ன மாரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. சிச்சுவேஷன் சொல்லி நான் சொல்லிட்டேன்னா, எடுத்த உடனே நமக்கு ஒரு சரணம் குடுத்து நம்ம திரும்ப வந்து வேற ஆப்ஷன்ஸ் கேட்டு இந்த மாரி இருக்காது. அவர் குடுக்கும்போதே ஒரு 5 சரணம் குடுத்துருவாரு. 5 பல்லவி குடுத்துருவாரு. எல்லாம் இப்படி குடுத்துருவாரு. ஸோ அதுல நம்ம வந்து செலக்ட் பண்றது மட்டுமா அந்த மாரி ஒர்க்கா தான் இருக்கும். அ இந்த டைம்ல வந்து மியூசிக் டைரக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ட்ஸ் ராஜா, ரிஷி தம்பி தம்பிங்க 2 பேருக்கும் வந்து நான் நான் வந்து தேங்க்ஸ் பண்றேன். எல்லா போஸ்டர்ஸும் வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணது வந்து அ எங்க சபா சபா அப்படின்ற ஒரு ஒரு அது பாசிபிள் இல்ல. ஸோ அப்பா தேங்க் யூ. சாரி உங்க சப்போர்ட் எங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பா நம்புறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு புடிச்ச படமா இருக்கும் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பா அத ட்ரஸ்ட் பண்றேன். ஏன்னா நாங்க எல்லாம் எடிட் முடிச்சு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3 வருஷம் பண்ணோம். அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். உங்க சப்போர்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும். ஆ சதீஷ் அண்ணா, எங்க பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி. நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. என்னன்னா 2 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. நான் வீரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான். இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது. இப்போ ஓரளவுக்கு மேல நல்லா பேச ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசாந்த் சார், மஹி, த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்து நாங்கள் வெளியில போயிட்டு சாப்பிட்டது தான் அதிகம். ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. பேசிக்கலி பிரசாந்த் வந்து அவரே வந்து ஒரு மியூசிஷியன். அதனால வந்து எனக்கு வந்து இதில் இந்த பாட்டுலலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மியூசிக்கலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே எல்லா பாட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டியூன்லேயே அப்ரூவ் ஆனதுன்னா அது வந்து அது இதுதான் இந்த படம் தான். எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூன் போடுறப்போ அதுல வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் சோல்ல இருந்து அப்படியே ஒரு ஹார்ட்ல இருந்து ஒரு ஸ்லைஸ் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மேல இருந்து வரது.
ஆனா அந்த டியூன் அப்ரூவ் ஆகாம செகண்ட் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, அது எப்பயுமே வந்து ஒரு அசம்பிள்டு டியூனா தான் இருக்கும். ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ab அந்த மாதிரி இங்கிருந்து கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம் இதை வச்சு இப்படி போய் இப்படி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டியூனே வந்து ஃபைனல் ஆனது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்கலி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஆர்கானிக்கலி மேல இருந்து என் கைக்கு வந்து வாசிச்ச டியூன்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கு கார்த்திக் எல்லா பாட்டையும் அவர் தான் எழுதினாரு. ஸோ கு கார்த்திக் இருந்தா வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை. டியூன் பண்ணி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 லிரிக்ஸ் வெர்ஷன் அனுப்பிச்சுவாரு. ஸோ இதுல எதை செலக்ட் பண்றதுலதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு வெர்ஷன் அனுப்பிச்சா ஓகே இதை மாத்தணும் அதை மாத்தணும்னா அவரு ஒரு 3-4 சரணம் 2 பல்லவி அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் உங்க பாடாச்சு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ உங்களால நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ஓகே. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திருப்பியும் வரேன். இங்க ஒரு 3-4 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இந்த பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்ல நான் என்னன்னா நான் சொன்னேன்லங்க அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன்லங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கணும். என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு. அவரோட சின்ன வயசுல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்ல வந்து ஒரு ஸ்பெயின்ல இருந்து ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு லவ் சின்னதா ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த லவ் வந்து ஒரு ஒன் சைட் லவ்வா இருக்கும். ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன ஏதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்டர் வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அது கடைசி வரைக்கும் ஒன் சைட் லவ்வா இருந்திருக்கும். அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்க விட்டு போனது வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸ் ஸ்பானிஷ்ல என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமா அவங்க வந்து அவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயின்ல வந்து ஸ்பானிஷ்ல என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சா வந்து அமிகோ கேரேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரேஜோட பேர் தான் நம்ம பார்த்து வச்சோம். கதைக்கெல்லாம் என்ன ஆகும்? ஓசூர் தான். ஓசூர் தான். ஆமா. பாண்டிச்சேரியா இருந்தா பிரெஞ்சு சொல்லலாம். ஆமா. ஓசூர்ல ஸ்பானிஷ் பொண்ணுங்க நிறைய இருக்காங்களோ? இல்லைங்கண்ணா இது அவரோட வந்து முன்னாடியான விஷயம் தானே. அவரே வந்து இப்போ ஒரு 54 வயசு 55 வயசு அந்த மாதிரி தான் போட்டு அவங்க அவரோட ஒரு 10 வயசு 12 வயசு ஜேர்னி மாதிரி நாங்க காட்டுவோம். அப்ப வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸ்ல வந்து நம்ம அந்த சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்றதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. சரி அது ஓகே. அதே மாதிரி ஹீரோயினை பத்தி சொல்றப்போ நெக்ஸ்ட் டோர் நீங்க எங்க வீட்டு நெக்ஸ்ட் டோர்ல இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா ஒரு பொண்ணு இருக்காது. உங்க வீட்டு ஓசூர் பக்கம் பெங்களூர் பக்கங்கிறதுனால ஒரு கலரா பொண்ணு இருக்காங்களோ? இல்ல இங்க வந்து இங்க இப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் இப்படி வந்திருக்காங்க. பட் ஆனா அங்க வந்து நம்ம படத்துல வந்து மேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாம அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம இதுல பார்க்கும்போது கொஞ்சம் படத்துல வந்து ரொம்ப ஷட்டில்டா தான் இருக்கும்னா படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் சொன்னது வந்து கனெக்ட் ஆகும். ஷாப் அப்படியே அது என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி கத்திலாம் வந்துடும். அந்த மெக்கானிக் விஷயமே நின்றும் ஒரு டைம்ல யாருமே சுத்தி இருக்க மாட்டாங்க. அந்த மூட்ல